சில ஆன்மீகவாதிகளும் மாந்திரிகர்களும் துல்லியமா இது உறவினர்களால செய்யப்பட்டது, இது நண்பர்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க, இது நீங்க காதலிக்கிற பெண்ணால செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப துல்லியமா சொல்றாங்களே சார், அது சாத்தியமே கிடையாது. அப்போ அது சாத்தியம் உண்டு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆண் வரும்போது ஒரு பெண்ணு செஞ்சுருக்கிறான்னு சொல்லி வரும், தெரிஞ்சுங்களா? அது மனைவின்னு வராது, அது வேற ஆளுன்னு வரும், புரிஞ்சுதுங்களா? அப்போ வேற ஆள்னு வரும்போது ரத்த உறவான்னு கண்டுபிடிப்பாங்க. ரத்த உறவு இல்லைங்கும் போது என்ன செய்வாங்க, இவங்களை விரும்பினவங்க கொண்டு போயிடுவாங்க. என்னதான் சார் பிரச்சனை? யார் அவங்களுக்கு பண்ணியிருந்தா அதெல்லாம் கண்டுபிடிச்சிங்களா? அவங்களுக்கு உறவினர் தான் பண்ணிட்டாங்க, புரிஞ்சுங்களா? அவங்களுக்கு ஒரு பொறாமை மனுஷத்தை போட்டி எல்லாத்துலையும் இருக்கலாம், சந்தோஷம், அதை வரவேற்கணும். ஆனால் பொறாமையுடைய விபரீதங்கள் அழிவையே கொண்டு போய் சேர்க்கும் தவிர யாரையும் நிம்மதியாக விடாது. அது எப்படி சார் ஒருத்தருடைய முகத்தை பார்க்காம அவங்க எப்படியாப்பட்டவங்க அப்படின்னே தெரியாமல் அவங்களுடைய அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்க முடியுது? ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு மந்திரவாதி என்பது தனிப்பட்ட ஒரு மனிதன் அல்ல, இறைவனுடைய பின்னணி, இறைவனுடைய ஜாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு மந்திரவாதி நிலைச்சி நிற்க முடியும்னு சொன்னேன். இறைவனால இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு விஷயம் கட்டனா கையை தொட மாட்டேன். ஒரு ஆன்மீகவாதியா, சில மாந்திரிகங்கள் தெரிஞ்சவரா நீங்கள் நிறைய பேரோட பிரச்சனைகளை தீர்த்து வச்சுருப்பீங்க. அந்த வகையில் சில பேரோட பிரச்சனைகளை பார்க்கும்போது இது என்னடா அந்த பிரச்சனை இவ்வளோ அமானுஷ்யமா, இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அமானுஷ்ய கதை குறித்து எங்கள் நேயர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க சார். நான் ஒரு எவ்வளவோ ஆளுகள் வர்றாங்க போகிறாங்க. சிலவருடைய பிரச்சனை நம்மளுக்கு நம்ம ஒன்று கணக்கு பண்ணி செய்ய ஆரம்பிப்போம். ஆனால் ஒரு வித்தியாசமாக வரும். நம்மளால் அதை கணக்கு பண்ணி கொண்டுட்டு போக முடியாது. ரொம்ப நம்ம குழப்பமான, அவங்களுக்கு டென்ஷனாக இருக்கிறதோ இல்லையோ நம்மளுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஏன்னு கேட்டால் நம்மளை நம்பி வந்துட்டாங்க அப்படிங்கிறதில். இதில் ஒரு ஆள் வர்றாரு, எங்கிட்ட ஃபேமிலியோடு வர்றாங்க, பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. சரின்னு பார்த்தாச்சு. பார்க்கும் போது என்ன செய்கிறாங்க, எனக்கு என்ன பிரச்சனைங்கிறாங்க. அப்போ நான் ஏவல் அப்படின்னு சொல்கிறேன். ஏவல்னு சொன்னால் ஏற்றி விடுறது, மந்திரவாதியத்திலேருந்து ஏற்றி விடுறது. பேய் இல்லை சைத்தானுடைய சேஷ்டண்டா அதான் வர்றது. இது 2-3 விதங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் வந்தவுடனே சரின்னு சொல்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது அதை அவர் சொல்கிறாரு, இவர்கிட்டையா நீங்கள் கூட்டிகிட்டு வந்த, ஃபோன் நம்பர் கொடுத்தது அவர் தான். அப்போ நல்லா இருக்கும்போது சொல்லி கொடுத்துட்டாரு, அதை நிதானமாக இருக்கும்போது கொடுத்துட்டாரு. அந்த உள்ளக்க நுழைஞ்ச உடனே, என் ஆஃபீஸ் உள்ளக்க நுழைஞ்ச உடனே இரவு நாளில் ஒரு அதிர்வு வரும். அது பேய் பிடிச்சவங்க கொண்டவங்க கொடுத்த உடனே என்னை ஏற்றி பேசுவாங்க, இல்லை ஆக்ரோஷமாகுவாங்க, ஏதாவது ஒன்று அந்த வேகம் வரும். அப்போ அவர் சொல்கிறாரு, இவர்த்தையா நீ கூட்டிகிட்டு வந்த, இங்கேயா வந்தேன்னு கத்துறாரு. கத்துற வேலையெல்லாம் வச்சுக்கிறக்கூடாது, மிரட்டினோடனே அது அமைதியாகிடுச்சு. அப்போ சொல்கிறாங்க, தொடையில் இவ்வளவு பெரிய இது நாய் கடித்த மாதிரி அவ்வளோ சிவப்பாக இருக்குது. அப்போ ஆப்ரேஷன் பண்ணி யூரினோட வராரு, யூரின் பையோடு வராரு. அப்போ நான் சொன்னேன், வயிற்றில் பிரச்சனை இருக்குமே. ஆமாங்க பிரச்சனை இருக்குது, இந்த பாருங்கள் யூரின் பை இருக்குன்னு லைட்டாக தூக்கி காட்டுறாரு வேட்டியை. ஆமாம் யூரின் பை இருக்குது, சரிங்க, இது இன்னொரு தடவை டாக்டர்கிட்ட போய் தான் அந்த யூரின் பையை நீங்கள் கலெக்ட் முடியும், நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு செய்கிறதுக்காண்டி ஆரம்பிக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வேகமாக செய்யுங்க, எங்களுக்கு எப்படியாச்சும் காப்பாற்றிருங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு செய்கிறாங்க. அவருடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கத்தி எடுப்பார். ஆனால் நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்னு அவருக்கு தெரியாது. குடும்பத்தை வச்சு தான் நான் செய்கிறேன். நான் செய்கிறது பொருள்லாம் அவங்க குடும்பத்தையும் செஞ்சு க்ளோஸ் பண்ணுறாங்களே தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது. நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லி கோமா பேசணும்னா சந்தோஷமாக சிரிச்சிட்டு போகிறாரு. ஆனால் அவங்க குடும்பம் என்கிட்ட தொடர்பு கொள்கிறாங்க, 2-3 பேர் தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன், இன்னொரு தடவை நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனாதே அந்த டியூப் எடுக்க முடியாது, நான் ஏவலை நான் எடுத்து விட்றேன், டாக்டர் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாங்கங்கிறேன். சரின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன செய்யறாங்க. அப்போ ஒரு 2-3 நாளைக்கு பின்னால் அந்த வேகம் குறையுது. ஆனால் அது ஆக்ரோஷம் வேகமாக வருது. நான் அவர்கிட்ட தான் நீங்கள் பார்க்குறீங்க, யாருமே சொல்லலை, ஆனால் அது சொல்லுது, அவர்கிட்ட தான் நீங்கள் பார்க்குறீங்க, தெரியும் என்னை அழிக்க போகிறாரு, என்னை அழிச்சிருவாரான்ட்டு. அப்போ 1ஆம் தேதி நைட்டு விடிஞ்சா 1ஆம் தேதி நைட்டு முச்சோன்னு என்கிட்ட கான்டாக்டில் இருக்காங்க. 3 பேர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க.
நானும் மனசு கொஞ்சமாக தூக்க மாட்டலாம். அதோட சரிங்க ஒன்றும் பயப்படாதீங்க. இல்லைங்க அவர் கத்துறாரு, ஆட்டம் போடுறாரு, எங்களால் தாங்க முடியல. இல்லைங்க கொஞ்சம் பொறுமையாயிருங்க, நம்ம ஹாஸ்பிட்டலில் போக வேண்டியது இருக்குது, கொஞ்சம் பொறுமையாயிருங்க நம்ம பார்த்துக்கலான்ட்டு அவருக்கு உள்ளது எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவர் என்னை அழிக்க போகிறாருன்னு அதுகளுக்கு தெரியும். நான் என்ன செஞ்சாலும் சைத்தான்களுக்கு ஏவல்களுக்கு தெரியும், இவர் இப்படி காயினமற்றாரு, நம்மளை ஒரு அழிச்சிருவார் அப்படின்னு நல்லாவே தெரியும். அதனால் அது மேலே உள்ளது சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் அசந்தனால அது என்ன செஞ்சிருச்சு, வேமா அந்த ஆட்டம் போட்டு ரொம்ப அட்டுனை பண்ணாலும் பையன் போய் கையை பிடிச்சிருக்கேன், கையில் கட்டி அந்த வாயை திறக்க முடியலையாம். அவனும் என்னென்னமோ செஞ்சுருக்கான். அந்த கடியெல்லாம் தாங்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு இங்கிட்டு காலை கட்டி கையை கட்டி என்னமோ அரெஸ்ட்டு மாதிரி மெத்தில் படுக்க போட்டிருக்காங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு ஊசி போட்டாங்க. அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிட்டே இருந்தாங்க தவிர ஹாஸ்பிட்டலில் டாக்டர்களுக்கே புரியலை. ஒரே குழப்பம், என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியாமல் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் செஞ்சு ஒன்றா செஞ்சுக்கிட்டு இருந்தவொடனே அப்புறம் நான் சொன்னேன், ஒரு 3 நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டுங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஆஸ்பத்திரி, நல்ல பிரபலியமான ஹாஸ்பிட்டல். அப்போ 3 நாள் வச்சோடனே அப்புறம் அந்த இது வேகம் குறைஞ்சோன்னே அப்புறம் சரிங்க இனிமேல் நீங்கள் தூக்கிட்டு வந்துடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா டீப்பை கழட்டிட்டாங்க. டீப்பு தேவையில்லைன்னு டீப்பையும் கழட்டிட்டாங்க, தூக்கிட்டு வந்தோடனே இந்த சிவப்பு ஆறலை நாய் இப்போ தான் கடித்த மாதிரி இருக்கும், இத்தனை பெருசாக இருக்கும். அப்போ அதுக்கும் மருந்தெல்லாம் போட்டு பார்த்தாங்க, நடக்கலை. அப்போ நான் அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு கொடுத்தேன். அப்போ அதோட கொஞ்சமாக ஆறி இன்றைக்கி சாதாரண மனுஷரை போட்டு போய்கிட்டு இருக்காரு, வந்துக்கிட்டு இருக்காரு. என்னதான் சார் பிரச்சனை, யார் அவங்களுக்கு பண்ணியிருந்தா அதெல்லாம் கண்டுபிடிச்சிங்களா? அவங்களுக்கு உறவினர் தான் பண்ணிட்டாங்க, புரிஞ்சுங்களா? அவங்களுக்கு ஒரு பொறாமை மனுஷர்கிட்ட போட்டி எல்லாத்துலேயும் இருக்கலாம், சந்தோஷம், அதை வரவேற்கணும். ஆனால் பொறாமையுடைய விபரீதங்கள் அழிவையே கொண்டு போய் சேர்க்கும் தவிர யாரையும் நிம்மதியாக விடாது. சில சமயத்தில் மற்றவனை அழிக்க தோணும், சில சமயத்தில் அந்த அழிவுக்கு பின்னாலே நம்மளும் அழிஞ்சிருவோங்கிறது சில பேருக்கு புரியாமையே அதை கொண்டு போவாங்க. அதனால அதோட உறவினர்கள் தான் அதை சொல்லிட்டேன். உங்களுடைய ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் அதை யார் செஞ்சாங்க அப்படின்றது அது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க சார்? அது ஒரு காலகட்டத்தில் இந்த பேருலகு செஞ்சாங்கன்னு சொன்ன காலம் இருந்துச்சு. இப்போ என்ன கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் போய் செய்ய போகிறான், ஒரு ஆண் செய்ய போகிறான், அதை ஒரு பெண்ணிட்ட கொடுத்து நீ போய் இப்படி செய்யின்னு சொன்னால் பெண்ணு பேர் தான் வரும், ஆணு பேர் வராது. அப்போ நம்ம பெண்ணுன்னு சொன்னால் அவன் எனக்கு யாருமே இல்லைம்மாங்க. அப்போ ஆணுன்னு சொல்கிற மாதிரி வரும், புரிஞ்சுட்டீங்களா? ஆணும் பெண்ணு தான் இருக்கிறோம், ஆணும் பெண்ணு மாற்றிலாம் சொல்ல முடியாது. அப்போ செஞ்சது யார்? ஒரு பெண்ணு. செய்யறது காரணம் யார்? ஒரு ஆண். இப்போ ஆணு தான் காரணம், நம்ம பெண்ணுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா முதல்ல அவங்க தான் போய் கொடுத்தது. அப்போ இதை முன்னால் அவங்களாக செஞ்சுக்கிட்டது இப்போ போய் யாரையாச்சும் செய்கிறனால மாற்றி வரும். அப்போ அந்த இடத்துல வரைக்கும் போது என்ன செய்யறோம் கேட்டீங்கன்னா குழப்பம் ஏற்படும். அதனால் என்ன செய்கிறேன்டா, யார் செஞ்சாங்களோ எந்த கல் மண்டையை உடச்சிச்சுன்னா ஆய்வு பண்ணக்கூடாது. பிரச்சனை இருக்குதா, நம்ம என்ன செஞ்சுக்கலாம், செஞ்சுட்டு காலி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். முதல்ல இதில் இருக்கிறது உண்மையா பொய்யா. ஒரு மனிதனுக்கு பாதிக்கப்படுதுன்னா 2 விதம். ஒன்று நோயால் பாதிக்கப்படும், இல்லை மாந்திரியத்தினால் பாதிக்கப்படும். இப்போ நோயால் பாதிக்கிறதுக்கு டாக்டர்கள் இருக்காங்க, ஒவ்வொரு பிரச்சனைகள் அவங்கள சமாளிக்கக்கூடியது. இந்த மாந்திரியத்தில் பாதிக்கக்கூடியது மாந்திரியம் உண்மையா பொய்யா. என்கிட்ட வந்தால் 2 விஷயங்கள் மக்களுக்கு புரிஞ்சிடும். ஒன்று நோயின்னா நோயின்னு அனுப்பிச்சி விட்ருவேன், இல்லை மாந்திரியன்னா மாந்திரியம் சொல்லிடுவேன். இந்த விஷயத்தில் தெளிவுக்காக வேண்டி என்கிட்ட வரவும் இருக்கத்தான் செய்கிறோம். சில ஆன்மீகவாதிகளும் மாந்திரிகர்களும் துல்லியமாக இது உறவினர்களால் செய்யப்பட்டது, இது நண்பர்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க, இது நீங்கள் காதலிக்கிற பெண்ணால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப துல்லியமாக சொல்கிறாங்களே சார், அது சாத்தியமே கிடையாது. அப்போது அது சாத்தியம் உண்டு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 ஆண் வரும்போது ஒரு பெண்ணு செஞ்சுருக்கிறான்னு சொல்லி வரும், புரிஞ்சுங்களா? அது மனைவின்னு வராது, அது வேற ஆளுன்னு வரும், புரிஞ்சுங்களா? அப்போ வேற ஆள்னு வரும்போது ரத்த உறவான்னு கண்டுபிடிப்பாங்க. ரத்த உறவு இல்லைங்கும் போது என்ன செய்வாங்க, இவங்களை விரும்பினவங்கன்னு கொண்டு போயிடுவாங்க, புரிஞ்சுங்களா? ரத்த உறவுன்னு சொன்னால் எப்படி ரத்த உறவு, அம்மாவுடைய ரத்த உறவு அத்தாவுடைய ரத்த உறவான்னு கண்டுபிடிப்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் கொண்டு போயிடுவாங்க. அது ஈஸியாக கொண்டு போயிடலாம். இப்போ காதலின்டா ஈஸியாக கொண்டு போகிறதுலாம் ஈஸி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, மனைவி மேக்சிமம் செய்கிறது கஷ்டம், 90% செய்ய மாட்டாங்க, ஒரு 10-15% செய்கிறது இருக்குது. அப்போ மிச்சது ஃபுல்லாக வெளி பழக்கம், இல்லை ஏதாவது விரும்பினது, ஏதாவது நம்ம ஏதாவது தவறான முறையில் செய்ய. ஒரு அலுவலகங்களில் கூட ஒரு ஆண் பெண்ணுக்கு யாராவது வளர்ச்சி அடைஞ்சால் பிடிக்காது, அந்த மாதிரி
மாதிரி பண்ணுறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லை, எப்படி? அது 100% இப்போ ரொம்ப இதாகத்தே இருக்குது. அதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. மேல் அதிகாரி நம்ம கீழே இறங்கணும், இல்லை பிரச்சனைக்குள்ளே ஆகணும் அப்படின்னு செய்கிறது ரொம்ப பேர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அது வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய விஷயத்தை வச்சு இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கணும், கொடுக்கணும். அதே மாதிரியே அவங்களும் வெளியே போயிடுறாங்க, பிரச்சனையாகி வெளியே போயிடுறாங்க, இவங்க நிம்மதி ஆகிடுறாங்க. புரிஞ்சல? அவங்க ஒரு விதத்தில் இவங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க, இவங்க ஒரு விதத்தில் அவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்க. அது நடக்கதே செய்யுது. அதுக்கப்புறமா இந்த கடல் கடந்து வந்து போன அந்த மாந்திரிகங்கள், ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க செய்கிற மாந்திரிகங்கள் எல்லாமே அவங்க கடல் கடந்து போயிட்டா பலிக்காது அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அது உண்மைங்களா? நான் பஹ்ரைனில் இருக்கவங்களுக்கு செய்வன கோளாறை பற்றி சொல்லியிருக்கிறேன், எடுத்திருக்கிறேன். இங்கேருந்து பஹ்ரைனுக்கு பண்ணியிருக்கீங்க? பஹ்ரைனுக்கு உள்ளவங்களுக்கு செஞ்சுருக்கிறேன். அதே நேரத்தில் அமெரிக்காவில் உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு இங்கே இருக்கும் போது இங்கே உள்ள சொந்தக்காரர்களை வச்சு எடுத்திருக்கிறேன். அது ரொம்ப ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு விஷயம். நைட்டு 11:30 மணிக்கு ஒரு ஃபோனு வந்து எமர்ஜென்சியாக பார்க்கணுன்னு சொன்ன விஷயம். அங்கே 11:30 மணினா பகல், இங்கே நைட்டில். சரி என்னண்டு, இல்லை அர்ஜென்ட்டாக பார்த்து சொல்லுங்கள். சரி பார்த்தது செய்வன கோளாறுண்டு. அப்போ ஃபோட்டோ அனுப்புகிறோம். இந்த ஃபோட்டோ ஏற்றுக்கிற மாட்டேன், வேறு ஃபோட்டோ தான் ஒல்லியாக இருக்கிறான், ரொம்ப டேஞ்சராக இருக்கான். ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க சொல்லலை. ஆனால் சொன்னேன் ரொம்ப கண்டிஷன் ஓவர்னு சொன்னேன். அங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லியிருக்கிறான், இது மூக்கிலேருந்து ரத்தம் வந்துருச்சு, ரொம்ப ஓவர் கண்டிஷன், இது நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டான். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்டான்னா உயிரோட இருந்தாலும் முடியாது, அன்கண்டிஷன் சொல்லிட்டான். அப்போ இங்கே உள்ள அவருடைய பாட்டி என்ன செய்கிறாங்க, அழுதுட்டு என்ன செய்யறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன் இப்படி செய்யலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ரொம்ப வேகமாக செஞ்சுட்டா நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதோட சரிஞ்சிட்டு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. சரி வந்து அடுத்த நாள் செய்கிறதுக்கு நான் மூவ் பண்ணி செஞ்சுட்டேன். காலையில் எனக்கு நான் செய்கிறேன்னு சொல்கிறேன், நைட்டுக்குள்ளே செஞ்சு கையில் கொடுத்துட்டேன். இதை உடச்ச உடனே 2 மணி நேரத்தில் உனக்கு நல்ல செய்தி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபோன் வருது. இங்கே மணி 12 மணி. அடுத்த நாள் ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே டாக்டர் வந்து நல்லா ஆயிடுச்சு, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டான். முதல் நாள் அழுதாங்க. 2வது நாள் நான் செஞ்சதுக்கு பின்னால் தூக்கிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ பிள்ளை நல்லா இருக்குண்டு. அப்போ இதோடைய விஷயங்கள் என்ன செய்வேன். அது எப்படி சார் ஒருத்தருடைய முகத்தை பார்க்காம அவங்க எப்படியாப்பட்டவங்க அப்படின்னே தெரியாமல் அவங்களுடைய அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்க முடியுது? ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு மந்திரவாதி என்பது தனிப்பட்ட ஒரு மனிதன் அல்ல, இறைவனுடைய பின்னணி, இறைவனுடைய ஜாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு மந்திரவாதி நிலச்சி நிற்க முடியும்னு சொன்னேன். இறைவனால் இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு விஷயம் கேட்டனா கையை தொட மாட்டேன், அவங்களுடைய விஷயத்தில் எந்த ஒரு டச் பண்ண மாட்டேன். எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, உயிரோடு இருக்காங்களா ரைட்டு, அவங்கள நான் போட்டு பார்த்தோன்னே நோய் இல்லாட்டி கோளாறு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவேன். இப்போ கோளாறாக இருந்தால் இந்தந்த இடத்துல அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும். சில பேர்கள் வலியை உணருவாங்க, சில பேர்கள் உணர மாட்டாங்க. அப்போ இந்தந்த இடத்துல பாதிப்பு இருக்குன்னு சொல்லிடுவேன். அப்போ இந்தந்த இடத்துல பார்க்க அதே அவங்கள்ட்ட கேட்டால் கூட ஆமான்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இறைவனை எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், என் உடம்புல அதோடைய அழுத்தங்களை காட்டும். இந்த இடத்துல வலிக்குதுன்னா அந்த இடத்துல வலிக்கும், எந்தெந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்தந்த இடத்துல எப்படிலாம் காந்ததோ, எப்படிலாம் அரிக்குதோ, எப்படிலாம் அந்த கஷ்டப்படுதோ அதெல்லாம் எனக்கு உடம்புல காட்டும். அப்போ நான் எழுதி வச்சுக்கிறேன் இந்தந்த இடத்துல எல்லாம் அந்த பிரச்சனை இருக்குன்ட்டு. அப்போ நான் சொன்னோன்னே ஆமான்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு காற்றுக்கு எந்த இடத்துல வந்து ஒரு குறியீடு இல்லையோ, எந்த இடத்த வேணாலும் காற்று இருக்குமோ, காற்று சம்மந்தப்பட்டது தான் மாந்திரியத்தில் ஒரு கலவை. நல்லா புரிஞ்சுக்க. 2வது ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இறைவனுடைய இது வந்து பின்னணியில் இருக்கனால, இறைவனுடைய பாதுகாப்பு இருக்கனால எங்கே இருந்து வேண்டாலும் எங்கே இருந்து செய்யலாம் இல்லை. இப்போ நான் என்னுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் அமெரிக்காவில் ஆளுக்கு அர்ஜென்ட்டுன்னு நான் செய்யக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டு நான் செஞ்சேன். துபாயில் அதே ஒரு விஷயத்தை துபாயில் அவர் ராஜஸ்தான்காரவர் செஞ்சவன் மும்பைக்காரன், எடுக்கக்கூடியவன் தமிழ்நாட்டுக்காரன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். அப்போ ராஜஸ்தான்காரவங்க அங்கே போய் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க சொந்தக்காரன் மும்பையில் இருக்காங்க. நீ அங்கேருந்து நீ நல்லா சம்பாதிக்கிறியேன்ட்டு இவன் கெடுதி பண்ணி விட்டான். அப்போ அங்கே பிரச்சனை. அவங்களும் ஒரு 7-8 பேர்த்துக்கு மேலே ஆளுகளை கொண்டு போய் பார்த்தாங்க, யாரும் சரியாக மூவ் பண்ணி இதுங்க பண்ணலை. ஆனால் நான் செஞ்சதுக்கு பின்னால் தான் அவங்களுக்கு ரிமூவ் ஆகி இன்ன வரைக்கும் அவங்க என்கிட்ட பாசமாகத்தே இருக்கிறாங்க. நீங்கள் செஞ்சது வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குன்ட்டு. எதுக்கு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அப்போ இது மாநிலங்களை தவிர்த்து நாடுகளையும் தாண்டி தான் பிரச்சனை. அப்போ ராஜஸ்தான்காரர்களுக்கு மும்பைக்காரர்கள் எப்படி செஞ்சுருப்பாங்க, எந்த இடத்துல வச்சு செஞ்சுருப்பாங்க? அப்போ 7-8 பேர் போய் அவருக்கு ஃபெயிலியர் ஆகி வெளியே வந்திருக்கிறாங்க. 7-8 பேரை நல்லா பார்த்துக்கிறாரு, நல்லா செஞ்சார், கொண்டிருக்காரு. ஆனால் 7-8 பேர் அவங்கள வந்து வெளியே ஆக்கி கொண்டு வர முடியல. அப்புறம் நான் வேறு ஆளுடைய கனெக்ஷனில் தான் போனேன். 20 நாள் பண்ணேன். இன்ன வரைக்கும் என் மேலே ரொம்ப பாசமாக தான் இருக்காங்க. அப்போ ஒரு ஆளுக்கு நல்லது செஞ்சுட்டாலும் இன்ன வரைக்கும் ரொம்ப பாசமாக இருக்காங்க. அவர் யார் என்னன்னு தெரியாது. அங்கே போய் தான் எனக்கு அறிமுகமே. அப்போ
இது மாநிலங்களை விட்டும் கடலை விட்டும் நாடை விட்டும் கடந்து போகக்கூடிய பாதிப்பை ஏற்படுத்தும். இங்கே இருந்து வெளிநாட்டுக்காரங்க செய்கிறாங்க, இல்லைன்னா செய்ய முடியாது, செய்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அப்போ அங்கே உள்ளவங்க அவங்க கஷ்டப்படுறவங்க வேலையை விடக்கூடிய சூழ்நிலை தள்ளப்படுறாங்க, பிரச்சனைத்தில் தள்ளப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன செய்யணுன்ட்டு தெரியாமல் ஒன்றுமே புரியலை அவங்களுக்கு. முதல்ல நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாத்தே நம்ம வந்து தப்பிக்க முடியும். என்ன பிரச்சனைன்றே தெரியலன்னா எப்படி தப்பிக்க முடியும்? தப்பிக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய விபரீதங்களையோ இல்லை பிரச்சனைகளையோ அறிஞ்சால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்து தப்பிச்சு வெற்றி பெற முடியும். மாந்திரிகம் குறித்த நிறைய விஷயங்களை எங்களுக்காக உங்களுடைய நேரம் ஒதுக்கி ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம்.